இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மற்றும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்கள், புதிய நிர்வாகிகள் என்று பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இதில் பிரசாந்த் கிஷோர் கூறிய அந்த முதல் கருத்தை நாம் விவாதிப்போம். பிரசாந்த் கிஷோர் கூறிய கருத்துப்படி இப்போது விஜய் தமிழக மக்களின் ஒரு தமிழகத்தின் நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கிறார். அவர் 2026 தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை அவர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். அதை தொடர்ந்து பேசியவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அடுத்த 62 வாரங்களுக்கு விஜய் செயல்படுவார் என்று கூறியிருக்கிறார். இதுவரை எப்படி செயல்பட்டிருக்கிறாரா அல்லது இனிமேல் எப்படி செயல்படுவாரா? எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவராக இபிஎஸ் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இப்போது விஜய் பேசியிருப்பதும் அதற்கு முன்னதாக அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பேசியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், இப்போ தமிழ்நாட்டுல 12,600 மேற்பட்ட ஊராட்சி மன்றங்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கிராமங்களிலும் ஊராட்சிகளை கடந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் கட்டமைப்புகள், அமைப்பு ரீதியான பலம், அதே மாதிரி அங்க இருக்கிற ஆதரவு பலம், அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் வரையிலும் சென்றடையக்கூடிய அந்த அமைப்பு பலம், இவையெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்க முடியும். நீங்க 1967 என்பதும் 1977 என்பதும் நீங்க பேசப்பட்ட விஷயம்தான். நீங்க ஒரு கனவு காண்பது என்பது தவறு கிடையாது. அவர் ஒரு அரசியல் கட்சி துவங்குற போது அதுக்கு ஆசைப்படுவதும் தவறு கிடையாது. ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்காமல் அந்த கனவை நிறைவேற்ற முயல்வது சில சமயத்தில் ஆபத்தாக முடியும். இதுல பல உதாரணங்களை தமிழ்நாட்டில் பார்த்துக்கிறோம், இந்தியாவிலே பார்த்துக்கிறோம். அப்போ 1967 என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு முன்பாகவே 3-4 முறை அண்ணா அவர்கள் தலைமையில திமுக போட்டியிட்டு படிப்படியாக வந்தது. இப்ப அந்த சூழ்நிலை காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு மனநிலையை அன்றைக்கு 67 உருவாக்கியது. 77 என்பது திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரலை, இதன் பொருட்டாக உருவானதால் இந்த ஆட்சிகளும் வந்தது. இப்போ அதை ஒப்பிட்டு எல்லோரும் கனவாண்டால், குறிப்பாக மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களும் அதுபோல சிலருடைய ஆசாபாசங்களை நம்பினால் மிகப்பெரிய ஆபத்துல முடியுங்க. ஏன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் அவர் மீது உண்டு, ஒரு திரைத்துறையில மிகச்சிறந்த நட்சத்திரமாக. ஆனால் அரசியலில் முடியாது என்பது எதுவும் இல்லைதான். ஆனால் உடனடியாக வாய்ப்பா என்றால் இன்னைக்கு திமுக பலம் பொருந்தி இருந்தாலும் கூட திமுகவுக்கு இணையான ஒரு மிகப்பெரும் சக்தி என்பது அதிமுக தான். அப்போ அதிமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்துவது என்பது யாராலும் முடியாத ஒன்று. கடந்த காலத்திலும் அல்ல, நிகழ்காலத்திலும் அதுதான். எவ்வளவோ பிரச்சனைகளையும் அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறது, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த இயக்கத்தை புறக்கணித்து விட்டு இன்னொரு சக்தி வந்த உடனேயே திமுக வீழ்த்தலாம், அது திமுக வேறு 4 வாரம் பேசி விட்டு. இப்போ எதிர்கட்சியா எங்க சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான மக்களை தேடி ஆர்ப்பாட்டம், மறியல், பொதுக்கூட்டங்கள், கண்டன கூட்டங்கள் என்று ஒரு எதிர்கட்சியாக அதிமுக மிக வீரியமாக திமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டே வருகிறது. இப்போ அண்ணா பல்கலைக்கழக மானிய விவகாரம் உட்பட எல்லாவற்றிலும் சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் மிக வீரியமாக மிக கடுமையாக போராடித்தான் திமுக நெருக்கடியை கொடுத்து வருகிறார். எனவே சட்டபூர்வமான எதிர்கட்சி மட்டுமல்ல, மக்கள் மத்தியிலும் அந்த எதிர்கட்சி அந்த தரவரிசையை தவறாமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறவர் அதிமுக பொதுச் எடப்பாடியார். அதை உற்சாகப்படுத்துக்காக பேசுவாங்க, தவறு சொல்ல. நீங்க சொன்னீங்க, அது எதிர்கட்சியாக இருப்பது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அது குறிப்பிட்ட ஒரு சில பிரச்சனைகள் மட்டுமே அந்த ட்விட்டர் மூலமாகவும், ஒரே ஒரு பிரச்சனைக்கு பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க பிரச்சனைக்கு மட்டும்தான் நேரடியாக சென்றிருக்கிறார் விஜய். இந்த சூழ்நிலையில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக 62 வாரங்கள் மட்டுமே செயல்பட்டு தமிழகத்தில் ஒரு முக்கிய இடத்தை அவர்கள் எந்த இடத்தை பிடிக்க போகிறார்கள் என்பது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் தமிழகத்தில் அத்தகைய சூழ்நிலை இதுவரை எந்த நடிகருக்கும் கிடைக்கவில்லை. அதில் எக்ஸப்ஷன் எம்ஜிஆருக்கு மட்டும் நான் சொல்லலாம். 72 அவர் கட்சி ஆரம்பித்தார், 77 ஆட்சியை பிடித்தார். நீங்கள் கூறியது போல மிகப்பெரிய ஒரு பேரலை, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. திமுகவிலும் அவர் 15 ஆண்டு காலம் பயணித்தார். இந்த பின்னணி இருந்த சூழ்நிலையில் தான் அப்போதே, அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள், இது போன்ற ஒரு பெரிய விமர்சனங்கள், நேரடியாக மக்களை எதையும் கவனிக்க முடியாத ஒரு தொலைத்தொடர்பு ஊடக தொடர்பு இல்லாத அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரால் அது சாதிக்க முடிந்தது. அதே காலகட்டத்தில் தான் ஆந்திராவில் என்டிஆரால் அதற்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார்.
அதற்கு பிறகு சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கினார். ஒரு 11% வாக்குகள், ஒரு 18% வாக்குகளை மட்டுமே அவரால் பெற முடிந்தது. இங்கு சிரஞ்சீவி இங்கு விஜய் போலவே சிரஞ்சீவியும் ஒரு மாஸ் ஆக்டராக இருந்தார். அவரால் அதை அரசியல் ரீதியாக அந்த வாக்குகளை அறுவடை செய்ய முடியவில்லை. தமிழகத்தில் பல நடிகர்கள் அதன் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்தார்கள். அது சிவாஜி கணேசனில் இருந்து இப்போது கமலஹாசன் வரை பலர் முயற்சி செய்தார்கள். இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு அரசியல் விமர்சகராக என்ன கேட்குறேன்னா, ஒரு மாஸ் நடிகர், ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள மக்களிடையே நல்ல ஒரு நீங்கள் சொன்னது போல் ஒரு திரைத்துறையில் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஜய் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? இப்போதைக்கு இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ், தற்கால அரசியலில், மரபு சார்ந்த அரசியல் புதுவகை அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? இல்ல, எனக்கு தெரிந்துங்க, அதாவது கீழ்மட்டம் வரையிலும் விஜய் அவர்களை பற்றியான ஒரு தாக்கம் உருவாகவே இல்லை, அமைப்பும் எங்கேயும் உருவாகவில்லை. ஓராண்டுல உருவாக்க முடியும் என்பதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, ஏன்னா நான் ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிறேன். எங்க ஊர் உட்பட விஜய் பற்றியான பேச்சே இல்லைங்கிறது ஒண்ணு. இப்ப நீ ஊடகங்கள்ல பதிக்கல ஒரு சினிமா நட்சத்திரம் வருகிற போது பெரும் கூட்டம் கூடுங்க. ஆனா அந்த கூட்டம் அங்கே அந்த வாக்குகளாக மாறுவதற்கான வாக்குகளாக மாறுமா என்பது நிச்சயமாக சந்தேகத்துக்குரியதான். அது வாய்ப்பு குறைவும் கூட. நீங்க கடந்த காலத்துல ஒப்பிட்டு நீங்களே கேள்வி எழுப்பினீங்க. அப்போ அப்படி அவர்கள் துவங்கிய போது, குறிப்பாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜானகி அம்மையாருங்கிற எம்ஜிஆருடைய துணைவியாரோடு இணைந்து கூட்டணி அமைத்து போட்டிட்டு போதும் கூட அவரே வெற்றி பெற முடியவில்லை. எனவே மக்கள் என்பது ரசிப்பதிலும் அரசியல் அங்கீகரிப்பதிலும் வித்தியாசமாக்குறாங்க. ஆனாலும் திரு விஜய் அவருடைய நோக்கம் திமுக எதிர்ப்பது, பாஜக எதிர்ப்பது. நான் இரண்டையும் வளர்க்கிறேன். இப்போ பாஜகவை எதிர்க்கிற காரணத்தினால பாஜக எதிர்ப்பு வாக்கள், பாஜக வேண்டாம் நினைக்கிற வாக்கள் பெரும்பாலும் திமுக தான் போகுது. அதே மாதிரி திமுகவை எதிர்க்கிற அனைத்து வாக்குகளும் சிதற வேண்டும். இதுதான் திமுக பாஜக நோக்கமாக இருக்குது. ஏன்னா பாஜக வாக்கு திமுக போச்சுன்னா, திமுக எதிர்பார்க்கள் பலவாக பிரிச்சுன்னா திமுக மீண்டும் வென்று ஆட்சியை பிடிக்க வேண்டும். இதுதான் பிஜேபி நோக்கம். திமுக நோக்கம் அதுதான். பிஜேபி நோக்கம்னா தமிழ்நாட்டில் கால் ஒன்ற வேண்டும், தங்கள் சித்தாந்தமா அல்லது திராவிட சித்தாந்தமா என்று பேசுவதாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற போது பிஜேபியும் திமுகவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தரவரிசைக்கு வர வேண்டும் விருப்பம் இருக்கிறது. இப்ப அதை நிறைவேற்ற வேண்டும். அவங்க காய் நோத்துறாங்க, அதுக்கான சூழ்ச்சி கையாளுறாங்க. இந்த சூழ்ச்சியில் திரு விஜய் பலியாக கூடாது என்று ஒரு வேண்டுகோள். இரண்டாவது, திமுக வாக்கு பலவாறாக பிரிந்தாலும் ஆபத்து. ஒரு கால் தப்பி தவறி வாய்ப்பே இல்லை என்றாலும் கூட திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் விஜய் கட்சி நிச்சயமாக இருக்காது. அவர்கள் எவ்வளவு மோசமாக விளைவுகளை ஏற்படுத்த முடியுமோ செய்வார்கள். அப்போ இந்த ஆபத்தை உணராமல், இப்ப நீங்க அதிமுக எடுத்துட்டா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள், ஊராட்சி மன்ற எத்தனையோ பொறுப்புல வருவது வீரியமா வலிமையா கிராமத்துக்கு வேறொன்று இருக்காங்க. இப்ப அவர்கள் தாக்கு பிடிப்பது என்பது வேறு, விஜய் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தாக்கு பிடிப்பது என்பது வேறு. ஏன்னா அவ்வளவு நெருக்கடியை சந்திக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல், உண்ணாவிரதம், மக்கள் சந்திக்கிற பிரச்சனை எல்லாமே சேர்த்து அரசியல் கட்சியாக செயல்படுவது என்பது மிக சாதாரணம் அல்ல. எனவே இது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்றுதான். தனித்து நின்று களம் காண முடியும் என்கிற நப்பாசியை யூக வேட்பாளர்களோ சிலர்களோ மேடையில் உணர்ச்சி பேசுவாங்க. அந்த உணர்ச்சி நம்பி முடிவெடுத்து விட்டால் அதெல்லாம் கூட்டத்தை பார்க்கும் போது பேச அழைக்கிற போது உணர்ச்சி வசமா வருங்க. நாம தான் முதலமைச்சர், நம் தலைவர் தான் முதலமைச்சர், இனி அவ்வளவுதான் பேசுங்க. ஆனால் ஒவ்வொரு வாக்குகளாக சேகரித்து அந்த வாக்குப்பட்டியல் விடுகிற போது நிச்சயமாக அது சிறுதுளி பெருவன் மாதிரி தான், சாதாரண விஷயமா இல்ல, நீண்ட நாள் பிடிக்குங்க. எனவே திரு விஜயை பொறுத்தவரையில் அவர் நோக்கம் பிஜேபியை வேண்டாம் என்று வெறுப்பதும் திமுகவை அப்புறப்படுத்துமாக இருந்தால் வரவேற்கிறோம். அதற்கு பொருத்தமாக கூட்டணியை வலிமையாக அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு அதிமுக தலைமையில் அமைத்தால் மட்டும்தான் அதற்கான சூழ்நிலை அமைய முடியும். தனித்து களம் என்பது நிச்சயமாக தற்கொலை சமந்தார். அதுல எனக்கு எந்த மாவட்ட கருத்தும் இல்லை. அதை விஜய் அவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் கால நிலவரத்தை உண்மையாக உணர்ந்து கொண்டு பரிசீலித்து நல்ல மாற்றத்தை, திமுக வீழ்த்தாவிட்டால் ஒரு குடும்பத்தின் பின்னணி மன்னராட்சி சொல்றீங்க, அந்த மன்னராட்சி வேரூன்றி இருக்குது. அந்த வேரூன்றிய மன்னராட்சியை 10 ஆண்டு காலத்துக்கு நீட்டு ஒற்றுமையாக பணியாற்றினால் நிச்சயமாக வீழ்த்த முடியுங்க.